கர்த்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். பஸ்கா பண்டிகைக்கு கொஞ்சம் முன்னாடி நாட்கள்லேருந்து இயேசுவுக்கு தெரியும், நான் உலகத்தை விட்டு இனிமேல் பிதாவுக்கிட்ட போகிற வேலை வந்துடுச்சு அப்படின்னு அவர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த டைமில் யூதாஸ் காரியத்தோடைய இருதயத்தை பிசாசு தூண்டி விட்டான். யாராவது ஒருத்தர் தூண்டினாதான் செய்வாங்க, கரெக்டாக தூண்டாமல் யாருமே எதையும் செய்ய மாட்டாங்க. ஏதோ ஒன்று ஒரு மனிதனை தூண்டும் போது தான் அவன் பாவம் செய்கிறான். இப்போ யார் தூண்டினது கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்களேன். யோவான் கரெக்டாக எழுதி வச்சுருக்கான். பிசாசு அவனை தூண்டிகிட்டே இருந்துச்சு, தூண்டி விட்டது. அப்போது எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் பிசாசு யூதாஸ் காரியத்தை தூண்டி விட்டது. போய் காட்டி கொடுன்னு. இடையில தானே எழுந்து போய் காட்டி கொடுக்க போனான். சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே எவ்வளோ தொந்தரவு பண்ணியிருக்குது பாருங்க. அது பிசாசு தூண்டி விட்டுச்சு. அப்போது எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏசு என்ன செய்தாங்கன்னா, திடீர்னு சரி நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு சொல்லிட்டு அவர் போட்ட நல்ல ட்ரெஸ்ஸை அவுத்து வச்சிட்டாரு. ஒரு லுங்கி ஒன்று கட்டிக்கிட்டார், ஒரு சீலையை கட்டிக்கிட்டார். அப்போது பாத்திரத்தில் தண்ணீர் வச்சுட்டு கால்களை கழுவ ஆரம்பித்தார். சீடர்களுடைய கால்களை கழுவ ஆரம்பித்தார். காலை கழுவிட்டு அவர் கட்டி இந்த சீலையால் துடைத்தார் சீடர்களுடைய கால்களை. பேதுருக்கிட்ட வரும்போது பேதுரு சொன்னாங்க, என் காலை நீங்கள் கழுவலாமா அப்படின்னு கேட்டான். இல்லை, நான் என்ன செய்கிறேன்னு இப்போ உனக்கு புரியாது, அப்புறம் புரிஞ்சுப்ப அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் எந்த காலம் ஆனாலும் நீங்கள் என் காலை கழுவக்கூடாது அப்படின்னு பேதுரு சொன்னாங்க. அப்போனா நான் உனக்குன்னு எந்த பங்கும் கொடுக்க மாட்டேன். அப்பத்துலேயும் பங்கு கிடையாது, திராட்சை ரசத்துலேயும் பங்கு கிடையாது, எந்த இடத்துலையும் உனக்கு பங்கு கிடையாது அப்படின்னோடனே அவன் என்ன தெரியுமா சொன்னான், சரி நீங்கள் என்ன பண்ணுங்க, என் கைகளையும் சேர்த்து கழுவிடுங்க, தலையை கூட நீங்கள் போதகரே என்னுடைய தலையை கூட நீங்கள் கழுவிடணும். பேதுரு என்ன நினச்சாங்கன்னா, தலைக்கு குளிச்சிடலான்னு நினச்சாங்க. அப்படியே தலைக்கு குளிச்சிடலாம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஏசு சொன்னாங்க, போதும், காலை கழுவுனா போதும், நீ ஏற்கனவே குளிச்சுட்ட, ஞானஸ்நானம் எடுத்தவன் தானே நீ, கால்களை கழுவினால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏசு அந்த சீலை நுங்கி மாதிரி கட்டியிருந்தாங்க பாருங்களா, அதை அவுத்து வச்சுட்டு அவங்க நல்ல ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிட்டாங்க. எல்லாருமே சீடர்கள் அவரை போதகரேனும் கூப்பிட்டாங்க, ஆண்டவரேனும் கூப்பிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, என்னை ஆண்டவரே சொல்கிறீங்க, போதகரே சொல்கிறீங்க, அப்படிப்பட்ட நான் உங்கள் கால்களை கழுவுனேன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களும் அந்த மற்றவங்க காலை கழுவணும். அந்த மாதிரியை வைக்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி கழுவி காமிச்சேன், நீங்கள் இனிமேல் கழுவணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி செய்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. என்னோடு அப்பம் புசிக்கிறவன், என்னோடு ஒருத்தன் சாப்பிட்றான்ல, அவன் என்மேல் குதிக்காலை தூக்கினான் அப்படின்னு அவர் ரொம்ப கலக்கத்தோடு கலங்கி நின்று சொன்னார். என்னை ஒருத்தன் காட்டி கொடுப்பான் உங்களில் ஒருவன் சொன்னாங்க. உடனே பேதுரு சைகை காட்டினான் யோவான் கிட்ட, யாருன்னு கேளு அப்படின்னு. மற்றவங்களாம் என்ன பண்ணாங்க, சந்தேகத்தோடு ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டே இருந்தாங்க, யாராக இருக்கும்னு. அப்போ ஏசு சொன்னாங்க, நான் யாருக்கு அப்பத்தை பித்து கொடுக்குறேனோ அவன் தான் காட்டி கொடுப்பான் அப்படின்னோடனே ஒரு அப்பத்திலேருந்து ஒரு சின்ன பீஸை அவர் உடச்சி அவர் அந்த கூட்டில் தொட்டு அதை கொடுத்தாரு. கொடுக்கும்போது யூதாஸ் காரியத்துக்குள்ளே பிசாசு உள்ளே புகுந்துட்டான். உள்ளே புகுந்துட்டோன்னே, நீ செய்வதை சீக்கிரம் செய் அப்படின்னு ஏசு சொன்னார். ஒன்றுமே புரியல சீடர்களுக்கு. ஏதோ பண்டிகைக்கு தேவையானதை வாங்கிறதுக்காக யூதாஸ் காரியத்தை அனுப்புகிறாரு போல் அப்படி தான் நினச்சாங்க. அப்போ இல்லைன்னா ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்காக இவனை அனுப்புகிறாரு போல். நிறைய தடவை ஏசு ஏழைகளுக்கு செய்வார் போல், ஃபுல்லாக ஏழைகளுக்கு செய்வார். அதனால தான் சீடர்களுக்கு அதில் சந்தேகம் வரல அவன் வெளில எழுந்து போகும்போது.
ஆனால் அவன் சாத்தானால் தூண்டப்பட்டு தான் அவன் வெளியே எழுந்து போயிட்டான். இப்பமே காட்டி கொடுத்துடலாம், பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அவன் போயிட்டோன்னே சொன்னார், இனிமேல் வந்து மனுஷகுமாரன் மகிமைப்படுவார் அப்படின்னு சொன்னார். நம்ம மற்றதை நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.